Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Bhagavad Gita உண்மை உறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 32வது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. அநாதித்வா நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யயः சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜடவுடலின் தொடர்பில் இருந்தால் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. பொருளுரை. ஜடவுடல் பிறவி எடுப்பதால் உயிர்வாளியும் பிறப்பதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் உயிர்வாளி நித்தியமானவன், அவன் பிறப்பற்றவன். ஜட உடலில் இருந்தாலும் கூட அவன் நித்தியமானவனும் தெய்வீகமானவனும் ஆவான். எனவே அவன் அழிக்கப்பட முடியாதவன். இயற்கையிலேயே அவன் ஆனந்தமயமானவன். அவன் தன்னை எந்த ஜட செயல்களிலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. எனவே ஜட உடல்களின் தொடர்பினால் ஆற்றப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்துவது இல்லை. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பகவத்கீதையின் 13வது அத்தியாயம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகங்களை கேட்டுட்ருக்கோம். இந்த இறுதி பகுதியில் கிருஷ்ணர் ஞான சக்ஷு அப்படின்ற, ஞானம்னா அறிவு, சக்ஷுன்னா பார்வை, அறிவு உள்ள பார்வை அப்படின்னு சொல்லலாம், அல்லது அறிவுள்ளவனின் பார்வை எப்படிப்பட்டது அதை விளக்கி கொண்டிருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 ஸ்லோகங்கள் கேட்டோம். இன்னைக்கு ஸ்லோகத்தில் நித்திய பார்வை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பை தொடங்கியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா நித்தியமானது, கிருஷ்ணர் இங்கே சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நம்பிக்கை உடையவர்களாக கூட தோன்றலாம். ஆனால் எல்லாருமே அந்த புரிதலோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். நிறைய பேருக்கு பாரம்பரியமாக நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்ம முன்னோர்கள் பின்பற்றியது அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் கூட.
நிறைய பேருக்கு அது இல்லை, நிறைய பேருக்கு இதை பற்றின அறிவு கிடையாது. காரணம், இன்றைக்கி எங்கும் இது சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. முன்பு வீடுகள்லேயும் சொல்லிக் கொடுக்கப்படும், பள்ளிகள்லேயும் சொல்லிக் கொடுக்கப்படும். அது மட்டும்தான் கல்வியாக இருந்தது. ஏன்னா அதுதான் வாழ்க்கையின் இலக்கை அடையிறதுக்கு, வாழ்க்கையின் குறிக்கோளை அடையிறதுக்கான அத்தியாவசியமான கல்வின்றது அது மட்டும்தான். ஸோ அது பல விதங்களில், ஈவன் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட நாடகங்கள் மூலமாக அல்லது பாகவதர்களுடைய கதா உபன்யாசம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை கேட்கறது மூலமாக இந்த ஆத்ம ஞானம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய படிச்சிருக்கோம், நிறைய முன்னேறி இருக்கோம், வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் துரதிர்ஷ்டவசமாக இந்த கல்வி கொடுக்கப்படுறதில்லை. ஆத்மா, பரமாத்மா இருவருக்கும் உள்ள உறவு அல்லது இந்த உலகத்துடனான உறவு, இதை பற்றின கருத்து இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. அப்படியே பாரம்பரியமாக கேட்டு அல்லது அதை குறையா எங்கேயாவது படித்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் கூட அவங்களுக்கு முழுமையான புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே கிருஷ்ணர் இந்த நித்தியத்தின் பார்வை அப்படின்னு சொல்லும்போது முழுமையான பூரணமான புரிதலோடு பார்க்கக்கூடியதை பற்றி பேசுகிறார். ஏதோ பேரளவில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம், இப்போ சமீப காலங்களில் இது அரசியலோட சம்பந்தப்படுத்தி இந்த இந்து மதம், சனாதன தர்மம் இதெல்லாம் அடிக்கடி விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக ஆகிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். சமூக வலைத்தளங்களில் இந்த அரசியல்வாதி இதை சொல்லிட்டாரு, அந்த நடிகர் அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு விவாத பொருளாக கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஒரு விஷயம் கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா, பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிற நம்ம, பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கக்கூடிய நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, பெரும்பாலான மக்களுக்கு இதில் புரிதலே கிடையாது. வெறும் ஒரு மன எழுச்சியின் பேரில் சென்டிமெண்ட்டாக நான் ஹிந்து, எப்படி ஏன் மதத்தை நீ விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மன எழுச்சியில் தான் எல்லாரும் பெரும்பாலான பேர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்லணுன்னா, ஆன்மீகவாதிகள்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க கூட சரியான புரிதலோட எளிய மக்களுக்கு புரியும் விதத்தில் நல்ல விளக்கத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க இன்னும் பல குழப்பங்களை உருவாக்குற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அறிவாளிகள்னு காட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த புரிதல் இருக்கிறது, அதாவது நித்தியத்தின் பார்வை, ஆத்மா மேலே நம்பிக்கை இருக்கலாம், ஆத்மா இருக்குன்னு நம்பலாம். ஆனால் உண்மையிலேயே ஆத்மாவை பற்றின புரிதல் எவ்வளோ இருக்குது, ஆத்மா நித்தியமானது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த நித்தியத்தின் பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பார்வை முற்றிலுமாக மாறுபடுது. இப்போ ஒரு சாதாரண ஒரு பௌத்திகவாதியாக, ஒரு கர்மி அப்படின்னா புலனின்பம் மட்டுமே குறிக்கோளாக, இப்போது சாதாரண மக்கள், நார்மல் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிறந்து ஏன்னா வளர்ந்து அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க, படிக்கிறாங்க, கல்லூரி போகிறாங்க, மேற்படிப்பு படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெரும்பாலும் வேலைக்கு போகிறாங்க, சிலர் ஏதாவது தொழில் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் இறங்குறாங்க, அது இதை பண்ணுறாங்க, எப்படியாவது பொருள் ஈட்டணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறத பணத்தை வச்சு வாழ்க்கையை எப்படியாவது நிர்வாகம் பண்ணிட்டா போதும். ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு 2 குழந்தைங்க, இப்படி வாழ்ந்துட்டாலே அது ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுது இல்லையா?
ஒரு வீடு கட்டிட்டா அது ஒரு பெரிய சாதனை. அதோட சேர்த்து ஒரு காரம் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், வாழ்க்கையில் அவர் செட்டில் ஆகிட்டாருங்க அப்படின்றாங்க. அப்படி தான் இன்றைக்கி மக்கள் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஹிந்து, நான் ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவன், எங்களுக்கு இந்த கலாச்சாரம் இருக்குது, இந்த பண்பாடு இருக்குது அப்படின்னு பேரில் சில அடிப்படை கோட்பாடுகள்லாம் கடைபிடிச்சிட்ருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன்னா பிராமணன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, பீடி சிகரெட் பழக்கம் கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் பாவ காரியங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளோடு இருக்கிறத சிலர், பெரும்பாலும் இன்னைக்கு அதுவும் மாறிக்கிட்டு இருக்கு, பட் அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர் அப்படி சொல்லலாம். இவன் பிராமணராக இருக்கணுன்றது கூட கிடையாது, வேறு வர்ணத்தை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கலாச்சாரம் அதை பின்பற்றி சில கட்டுப்பாடுகளோடு அவங்க வாழ்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, கர்மான்னு ஒன்று இருக்குது, மறுபிறவின்னு ஒன்று இருக்குன்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நம்பிக்கை புரிதலின் அடிப்படையில் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அதில் ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ கர்மான்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இறைவன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக அப்படி கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் புரிதல் கிடையாது. அல்டிமேட்டாக பெரும்பாலான மக்கள் மாயாவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரபுபாதர் அடிக்கடி பேசுகிறத நீங்கள் கவனிச்சுக்கலாம். மாயாவாதம் அப்படின்னா எல்லாம் மாயை, பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய், எல்லாமே பொய், இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றவங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஹிந்து மதம் பெரும்பாலான மக்கள் அதனுடைய தாக்கத்தினால மாறி இருக்காங்க. இது ஒரு வித மாயைன்னு தான் சொல்லணும். இருந்தோ அவங்க இறை நம்பிக்கை உடையவர்கள்னா கூட, ஏன்னா அவங்க முழுமையான சரியான பாதையில் சரியான முறையில் அவங்க அந்த நம்பிக்கை கொண்டிருக்காங்களான்னா இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்களுக்கு கடவுள் யார், கடவுள் எல்லாரும் கடவுள் தாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, எதுக்கு போட்டிலாம், யார் பெரியவங்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு, இப்படியெல்லாம் பேசி அவங்கள ஒரு பரந்த மனசு உடையவர்களாக எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமே. எம்மதமும் சம்மதம் கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இனிமையாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு புரிதலோடு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாமே வெறும் மன எழுச்சி அளவில் தான், மன எழுச்சி மட்டும்தான். அங்கே புரிதலே கிடையாது. ஏன்னா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான கூற்று கிடையாது. இப்போ எம்மதமும் சம்மதம்னு சொன்னால் எதன் அடிப்படையில், இஸ்லாம் அடிப்படையிலையா, கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலையா, சனாதன தர்மத்தின் எதன் அடிப்படையிலையும் கிடையாது. மதம் அப்படின்னா ஏதாவது ஒரு அதிகார பெற்ற ஒரு நபரால் வழங்கப்பெற்ற ஒரு கூற்றாக இருக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒன்றே பைபிளில் சொல்லியிருக்கணும், இல்லைனா குரானில் சொல்லியிருக்கணும், இல்லைனா பகவத்கீதையில் சொல்லியிருக்கணும், அல்லது இதை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் யாராவது சொல்லியிருக்கணும். இப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாயாவாதிகள் சொல்லுவாங்க, அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மன்.
சிவோகம், நானே அந்த சிவன் அப்படிம்பாங்க. சரி, அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் வார்த்தை எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அதுதான் சாஸ்திரத்தின் முடிவான அறிவா? அதுதான் இறைவனை பற்றின முடிவான ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போது அதுவும் முழுமையானது கிடையாது. ஒன்றே அதிகாரம் இல்லாத வார்த்தைகளை உருவாக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கீதாச்சாரம்னு சொல்லி ஒரு 10-12 லைன் இருக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறதுக்கு எதுகை மோனையோட கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் அதை உட்காந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபத்தமானது. ஒரு முதல் வரியை எடுத்துக்கோங்களேன், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கு, உங்கள் நெருங்கிய உறவினர் ஒருத்தர் ஒரு விபத்தில் இறந்துட்டார். இப்போ உங்ககிட்ட எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இதுதாங்க கீதாசாரம். எப்படி இருக்கும்? அகமதாபாத்தில் விமானம் விபத்து ஏற்பட்டது, நன்றாகவே நடந்தது. ஏற்புடையதா? நடைமுறைக்கானதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பகவத்கீதையில் எங்கேயுமே கிடையாது. 700 ஸ்லோகத்தில் எங்கேயும் நீங்கள் அப்படி ஒரு கூட்டை பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, இது யார் சொன்னாங்கன்றது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவங்க ஏன்னா அவங்க கடை பேரை விளம்பரத்துக்காக கீழே விளம்பரம் போகிறதுக்காக ஒரு கீதாச்சாரம்னு பிரிண்ட் பண்ணி விநியோகம் பண்ணுறாங்க. ஆளுக்கு வாங்கிட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குது? பகவத்கீதையிலையும் சொல்லலை, எந்த ஆச்சாரியர்களும் சொல்லலை. நியாயமானதாக ஒரு ஏற்புடைய கூற்றாக இருக்கா அப்படின்னா, அர்த்தமுள்ளதாக இருக்கான்னா அதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா அர்த்தமில்லாத விஷயங்கள் வெறும் மன எழுச்சியின் பேரில், நம்பிக்கைன்ற பேரில் ஒரு புரிதல் இல்லாத நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பரவலாக மக்கள் எல்லாரும் யார்கிட்டையும் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இது நடந்த ஒரு விஷயம். சேலத்தில் ராஜகணபதி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அக்ரஹாரத்தில், பஜார் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அது தினசரி பல நூற்றுக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இது மாதிரி சாயங்கால நேரத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாள்னால் நிறைய பேர் வருவாங்க. பெரிய வரிசை நிற்கும் தரிசனத்துக்காக. அங்கே நம்ம ரெகுலராக போய் புத்தகம் விநியோகம் பண்ணுறது. ஏன்னா அது பஜார் கூட்டமாக இருக்கிற பகுதி, நிறைய மக்கள் போகிறாங்க. அங்கே நம்ம இந்த பகவத்கீதை விநியோகம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி ரெகுலராக போய் பகவத்கீதை விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் தோணுச்சு, சரி இந்த மக்கள் என்ன தான் புரிதலோடு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோமே, இதே மாதிரியான ஒரு டாபிக் பக்தர்கள் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் வந்தது. சரி, நம்ம ஒரு ஏன் இதை நம்ம சோதித்து பார்க்கக்கூடாது, மக்களை எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒரு காகிதத்தில் ஒரு 5 கேள்வி எழுதணும். அதில் 4வதாக ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் பகவத்கீதை படித்திருக்கிறீர்களா? 5வது கேள்வி, அப்படி படித்திருந்தால் பகவத்கீதையின் சாரம் என்ன என்பதை சுருக்கமாக ஒரு 4 வரியில் எழுதுவோம். மொத்தமே 5 கேள்வி. அதில் 4வது கேள்வி, பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? 5வது கேள்வி, பகவத்கீதையின் சாரத்தை 4 வரியில் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் அந்த கேள்வித்தாளை கொடுத்தோம். அதை எழுதி கொடுங்க. இல்லை வரிசைக்காக அவங்க தரிசனத்துக்காக அவங்க வரிசையில் காத்துட்ருக்காங்க, சரி அந்த டைமில் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதில் கிட்டத்தட்ட 100 பேரில்
ஒரு 70 பேருக்கு மேலே பகவத்கீதை படிக்கலைன்னு தான் எழுதியிருக்காங்க. 80% சொல்லலாம், 80 பேர் பக்கம் பகவத்கீதை படிக்கலைன்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போவே நம்ம புரியுது இந்த மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை புரிதலோடு இருக்குது, அவங்க இந்த கடவுள் வழிபாடுன்றதை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்றதை நீங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இப்போது 80 பேருக்கு மேலே பகவத்கீதை படிக்கலேன்னு சொல்லிட்டு அதில் முக்கால்வாசி பேர் அடுத்த கேள்விக்கு அடிஷ்னல் பேப்பர்லாம் வச்சு பதில் எழுதியிருக்காங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பகவத்கீதைக்கு படிக்கவே இல்லை, ஆனால் கீதையோட சாரம் என்னன்னு கேட்டால் அடிஷ்னல் பேப்பர் வச்சு ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. பகவத்கீதை படிக்காமே என்னங்க உங்களுக்கு தெரியும் அதில் என்ன சாரம்னு? பகவத்கீதை படித்தாலே சாரம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிதானது கிடையாது. அது முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சீட பரம்பரையில் இருந்து வரக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட இருந்து ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டால் ஒழிய கீதையின் சாரத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. படிக்கவே இல்லை, ஆனால் பகவத்கீதையின் சாரம் என்னன்னா 3-4 பக்கத்துக்கு 3-4 வரியில் எழுதுங்கன்னா 3-4 பக்கத்துக்கு எழுதுகிறாங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இந்த இந்து மதம், இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி இப்படி தான் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் இங்கே அந்த மாதிரியான மக்களை பற்றி பேசலை. கிருஷ்ணர் இங்கே பேசுகிறது நித்தியத்தின் பார்வை, ஆத்மா நித்தியமானதுன்றதை உணர்ந்தவர், அந்த புரிதலோட தத்துவபூர்வமாக அதை உணர்ந்தவர். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா. ஆத்மா அப்படின்னா நான் இந்த சரீரம் பிறந்த போது தான் நான் பிறந்தேன், அப்போ தான் என்னுடைய இருப்பு தொடங்கியது அப்படின்றது கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் இருந்துகிட்ருக்கேன். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், நானோ நீயோ இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் இல்லை, இல்லாமல் இருக்க போகிறதும் கிடையாது. எதிர்காலத்துலேயும் இருக்க போகிறோம். இப்போ இருக்கோம் இல்லையா? இப்போ நான் இருக்கேன், நீ இருக்க, இங்கே இருக்கிற மன்னர்கள் எல்லாரும் இருக்காங்க. நம்ம இருக்கிறோன்றது மட்டும் இல்லை, எல்லோரும் தனித்தனியாக இருக்கோம். அதனால தான் கிருஷ்ணர் தனித்தனியாக சொல்கிறார். நான், நீ, மற்ற மன்னர்கள் எல்லாரையும் தனித்தனியாக குறிப்பிடுறார். ஏன்னா இந்த தனித்தன்மை இழந்துட போகிறதே கிடையாது. ஏன்னா இது இன்னொரு பெரிய தவறான புரிதல். இந்த மாயாவாதம் அப்படின்ற ஒரு பிரிவில் இருந்து வரக்கூடியது. எல்லாரும் ஒன்றாயிட போகிறோம், கடவுளோட ஐக்கியமாகிட போகிறோம், மோட்சம்னா அதுதான். போய் எல்லாரும் ஜோதியில் அப்படியே கலந்துட போகிறோம், பிரம்ம ஜோதியில் ஐக்கியமாகிட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கடைசியில் எல்லாம் போய் ஐக்கியமாகிட போகிறோம், ஒன்றாயிட போகிறோம், கடவுளாகிட போகிறோம் அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையவே கிடையாது. அது மோட்சமே கிடையாது. முக்தி ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேண வியவஸ்திதி. நம்முடைய ஸ்வரூப நிலையை அடையிறது, நம்முடைய இயற்கையான நிலையான கிருஷ்ணரின் அம்சம், கிருஷ்ணருடைய சேவகன்ற நிலை அடையிறது தான் நம்முடைய உண்மையான முக்தி அப்படின்றது. பிரம்ம ஜோதியில் ஐக்கியமாகிறத நம்முடைய ஆச்சாரியர்கள் முக்தியாகவே கருதப்படுறது கிடையாது. இவந்தோ அது பௌத்திக உலகத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையாக இருந்தால் கூட. ஏன்னா அங்கே ஆத்மாவுக்கு உறவு கொள்றதுக்கு ஒன்றும் கிடையாது, இறைவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இறைவனுடைய கதா கேட்கறதுக்கான வாய்ப்பு, ஹரிநாமத்தை சொல்கிறதுக்கான சூழல் அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு நான் ஆத்மா, நான் என்ன பிரகாசமான ஜோதிமயமான நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். எவ்வளோ காலத்துக்கு அப்படியே இருப்பீங்க? ஆத்மாவோட இயற்கை குணம் செயல்பட வேண்டியது, செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டியது, உறவு கொள்ள வேண்டியது.
அதனால தான் நம்ம தனியாக உங்களை ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சா அது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கிறது, யாரு கூடயும் பேசாமல் எதுவும் நம்ம செயல்படாமல் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தண்டனை, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ இயற்கையிலேயே ஜீவாத்மாவான நம்ம இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள், இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டியவர்கள், அது மூலமாக ஆனந்தம் அடையக்கூடியவர்கள். ஆனால் இந்த மாதிரி நான் மோட்சம்ன்ற பேரில் நான் இந்த பிரம்மஜோதியில் போய் ஐக்கியமாக போகிறேன் அப்படின்ற அந்த கருத்தும் சரியான புரிதல் கிடையாது. ஆனால் அந்த புரிதலோடு தான், அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கி பெரும்பாலான இந்த ஹிந்துக்கள் அல்லது சனாதன தர்மவாதிகள் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே கிருஷ்ணர் சொல்லும்போது நித்தியத்தின் பார்வை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான புரிதலோட ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா ஆன்மீகமானது அப்படின்ற சரியான புரிதலோடு, இப்போ அந்த மாதிரி ஒரு பார்வையோடு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இப்போ இந்த பேரளவிலான இந்த மத சம்பந்தமான இந்த விவாதங்கள்லாம் வருது இல்லையா? இன்றைக்கி இந்த மதமா அந்த மதமா, எந்த மதம் சிறந்தது, எந்த மொழி சிறந்தது அப்படின்ற அந்த வாதங்கள்லாம் வருது இல்லையா? அப்போது உண்மையான நித்தியத்தின் பார்வை கொண்ட ஒருத்தர் இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக தான் பார்ப்பார். ஏன்னா அவர் உண்மையான புரிதல் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக, ஏன்னா எது சிறந்தது எது உயர்ந்ததுன்னு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நம்ம இந்த உலகத்தில் இந்த ஜட இயற்கையின் பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம், இந்த ஜட இயற்கையின் குணத்தின் பந்தத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு முயற்சிக்கணும். முக்திக்கான முயற்சியில் ஈடுபடுறது தான் நம்முடைய குறிக்கோள். ஸோ அதுக்கு நம்ம பகவானுடைய கதா கேட்கணும், பகவானுடைய நாமத்தில் உச்சாரணத்தில் ஈடுபடணும், பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், பகவத் பிரசாதம் சாப்பிடணும், பக்தர்களுடைய சங்கம் வேணும். ஸோ அப்போ அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை தவிர மற்ற எல்லாம் அபத்தமானதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் விருப்பம் இருக்காது. ஸோ அப்போது உண்மையான நித்தியத்தின் பார்வை கொண்ட ஒருத்தர் முற்றிலுமாக வேறு விதமாக இந்த உலகத்தை பார்க்குறார். அவருடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக இருக்கு. இந்த பேரளவிலான இந்த அரசியல் சார்ந்து இந்த மதங்களை இழுக்கிறது, அதை வச்சு அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பொழுதை வீணடிச்சிட்ருக்கிறது கிடையாது. ஏன்னா நேரம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது. நேரம் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறோம். அதை வீணடிக்கிறதுன்றது பக்தர்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நேரம் போதில்லை. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பகவானை பற்றி கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் இருக்குது. ஏன் அவங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கணும்? அர்த்தமில்லாத விஷயங்களை பேசி ஏன் அவங்க நேரத்தை வீணடிக்கணும்? ஸோ அதனால் இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் அந்த நித்தியத்தின் பார்வை அப்படின்னு இந்த மொழிபெயர்ப்பை தொடங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே பொருளுரையில் இந்த ஜட உடல் பிறவி எடுப்பதால் உயிர்வாளியும் பிறப்பதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் உயிர்வாளி நித்தியமானவன், அவன் பிறப்பற்றவன். ஜட உடலில் இருந்தாலும் கூட அவன் நித்தியமானவனும் தெய்வீகமானவனும் ஆவான். ஸோ இந்த உடல் தான் இங்கே பிறக்கிறது, உடல் தான் இங்கே அழிகிறது. இந்த தோற்றமும் மறைவும் இந்த உடலுக்கானது மட்டுமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்து மத பயிற்சியாளர்கள் அல்லது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அடுத்த பிறவியில் அவங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருந்தால் கூட பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, அடுத்த பிறவியில் நம்ம மனிதனாக தான் பிறப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு அவசியம் கிடையாது. அப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்படி இருந்தால் அப்புறம் ஏன் 84 லட்சம் வகையான சரீரங்கள் இருக்குது? அப்புறம் எப்படி அந்த ஜீவாத்மாக்கள்லாம் அந்த மாதிரியான உடல் அடைஞ்சது? இப்போ எல்லாரும் மனிதனாக இருக்கவங்கெல்லாம் திரும்ப திரும்ப மனிதனாகவே பிறந்துட்டுருப்போம்னா அப்போ இந்த உடல்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ கர்மா அப்படின்ற புரிதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும், பாவம் செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி தாழ்ந்து போக வேண்டியிருக்கும், தாழ்ந்த உடல் கிடைக்கும். புண்ணியம் செய்தால் மேலே போகலாம். உத்தம் கச்சந்தி சத்வஸ்தா, நம்ம உயர்ந்து செல்ல முடியும், தேவலோகங்களுக்கு கூட போக முடியும், தேவலோக பதவிகளை அடைய முடியும், அங்கே இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்ற அந்த புரிதல் சரியான புரிதல். அதை விட்டுட்டு எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் இங்கே மனிதனாக பிறப்பேன், சென்டிமெண்டலாக அடுத்த பிறவியும் இவரே எனக்கு கணவராக வரணும், இவங்களே எனக்கு மனைவியாக பிறக்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த இந்த இதுதான் எனக்கு மகனாக பிறக்கணும். எவ்வளோ மக்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போது ஆத்மா நித்தியத்தின் பார்வை அங்கே கிடையாது. ஆத்மா நித்தியமானதுன்ற அந்த பார்வை இருந்தது அப்படின்னா ஏன் இந்த ஆத்மா இன்னொரு உடல் எடுக்கணும்? இங்கே ஏன் மறுபடியும் அவன் இந்த பௌதிக உலகத்தில் பிறக்கணும்? என்னதான் தங்கமான கணவனாக இருக்கட்டும், தங்கமான மனைவியாக இருக்கட்டும், உண்மையான உங்களுக்கு நித்தியத்தின் பார்வை இருக்கும்போது இனி இங்கே பிறக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கணும். ஏன்னா இந்த பௌத்திக உலகம் எவ்வளவு துன்பமயமானதுன்றதை புரிஞ்சிருந்தால் தானே உங்களுக்கு சரியான புரிதல் இருக்கிறதா அர்த்தம். கிருஷ்ணர் துக்காலயம்ங்கிறார், அனித்யம் அசோகம் லோகம்னு சொல்கிறார். இதை விட வேறு என்ன நமக்கு வேணும்? கிருஷ்ணரை விட பெரிய அதிகாரி யார் இருக்காங்க? உலகத்தை படைச்சவர் சொல்கிறார் இந்த உலகம் இப்படிப்பட்டதுன்னு. அதை பார்த்துறதுக்கு நம்ம யார்? நம்மளால் முடியாது, அது வேற விஷயம். ஸோ அதனால் இந்த நித்தியத்தின் பார்வை இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த மாதிரியான அபத்தமான சிந்தனைகளோடு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த துன்பமயமான இந்த உலகத்திலிருந்து வெளியேறுவது, எப்படி முக்தி அடைவது, எப்படி உண்மையான மோட்சத்தை அடையிறது, இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இங்கேயே திரும்ப திரும்ப பிறக்கணுன்றதா இருக்காது. அல்லது மறுபடியும் மனிதனாக பிறப்பேன்னு நினச்சிக்கிட்டு இந்த பௌத்திக உலகத்தில் இன்னும் புலன் இன்பத்துக்கான ஆசைகளோடு இருந்து நீங்கள் எந்த மாதிரியான ஆசை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உடல் தான் இந்த இயற்கை கொடுக்கும். கர்மனா தெய்வ நேத்திரேன, இந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இயற்கை நமக்கு சரீரத்தை கொடுக்கும். நிறைய மாமிசம் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கா? ஓகே, ஒரு புலியாக ஒரு சிங்கமாக பிறந்துட்டு போ, எப்போ பார்த்தாலும் நீ அதுவே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீ நிர்வாணமாக இருக்க. இன்றைக்கி பாருங்கள், நவீன காலத்தில் நிறைய பெண்கள் தன்னுடைய சரீரத்தை அப்படியே வெளிப்படுத்திக்க விரும்புகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய சரீரத்தோட அழகை காட்டி கவர்ந்து இழுக்க முயற்சிக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் நிர்வாணமாகவே சுத்த விரும்புகிறாங்க. சில இடங்கள்லாம் இருக்குது, கடற்கரையில் போனால் நிர்வாணமாகவே இருக்க விரும்புகிறாங்க. ஓகே, ஸோ நீ அப்படி இருக்க விரும்புகிறியா? அப்போ இயற்கை பார்க்குறது உனக்கு நிர்வாணமாக இருக்க ஆசைப்படுதா? ஆசை இருக்கா? அடுத்த பிறவியில் நீ ஒரு மரமாக பிறந்துடு. நீ மரமாக பிறந்துட்ட அப்படின்னா உடையே உடுத்திக்க வேண்டியதில்லை. பார், நிர்வாணமாக அப்படியே நின்றுட்டே இருக்கலாம், எல்லாரும் ஒன்று பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இயற்கை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்குது, கொடுக்க போகிறது அப்படின்ற அந்த அறிவு இருக்கும்போது தான் நித்தியத்தின் பார்வை அங்கே இருக்குது. அதுதான் சரியான புரிதல்.
இந்த புரிதல்லாம் இல்லாமல் வெறும் சென்டிமெண்ட்டாக நானும் ஹிந்து தாங்க, நானும் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்குங்க. அப்போ கடவுள் யார்? எல்லாம் கடவுள். ஸோ அது கிடையாது. கிருஷ்ணர் அப்படி சொல்லலை, எந்த சாஸ்திரமும் அப்படி சொல்லலை எல்லாரும் கடவுள்னு, எல்லா கடவுளும் ஒன்று தான் இங்கேயும் சொல்லலை. பகவத்கீதையில் இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? மாறாக கிருஷ்ணர் தன்னை கடவுள், தான் மட்டும்தான் கடவுள்ன்றத பல இடங்களில் நிலைநாட்டிட்டு வர்றார். அர்ஜுனன் அதை உணர்ந்து பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனன் அதை ஒத்துக்கொள்கிறான். அதுக்கு அசிதா, தேபல, வியாச போன்ற ரிஷி முனிவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. அவங்களும் கிருஷ்ணரை தான் பரம புருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்ற அந்த பிரமாணத்தையும் முன் வைக்கிறான். கிருஷ்ணர் நான் தான் பகவான் சொல்லும்போது இங்கே அகங்காரம் கிடையாது, அது அவருடைய கருணை. ஏன்னா அவர் தான் பகவான். பகவான் தன்னை பகவான் சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது. நரேந்திர மோடி நான் தான் இந்தியாவின் பிரதமர் சொன்னாருன்னா அதில் அகங்காரம் கிடையாது, ஏன்னா அவர் தான் பிரதமர். அவரை பற்றி தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தான் நன்மை. ஸோ பகவான் நான் தான் அனைத்திற்கும் மூலம், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், நான் தான் பகவான், நான் தான் இறைவன், என்னிடத்தில் சரணடைங்கன்னு சொல்கிறாருன்னா அது ஜீவாத்மாக்கள் மேலே அவர் கொண்டிருக்கக்கூடிய கருணை, அவரை பற்றின அறிவை அவரே கொடுக்கிறார். இல்லைன்னா நமக்கு எங்கே கிடைக்கும் அது? கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணரே சொல்கிறத விட வேறு யார் சிறப்பாக சொல்லிட முடியும் இல்லையா? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னும்போது, அப்போ கிருஷ்ணரை பற்றி நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறத விட பெஸ்ட்டாக வேறு யார் சொல்லிட முடியும் நமக்கு? வேறு யாரும் நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்மளை பற்றி நம்மளை விட பெட்டராக வேறு யாருக்காவது தெரியுமா என்ன? என்னோட பெற்றோருக்கு தெரியலாம், என்னுடைய நண்பர்களுக்கு தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம்தான் அது நான் மட்டும்தான் தெரிஞ்சிருக்க முடியும். அவங்க என்னை பற்றி 100% எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்க முடியாது. வேறு அப்படி யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதுவும் குறிப்பாக கிருஷ்ணரே. ஏன்னா கிருஷ்ணர் எல்லையற்றவர். எல்லையற்ற ஒரு நபரை எப்படி யார் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும்? யாருமே முடியாது. ஸோ அதனால் கிருஷ்ணர் நான் பகவான் சொல்கிறாருன்னா அது தப்பு இல்லை, அது அகங்காரம் கிடையாது, அது தற்பெருமை கிடையாது. ஆனால் இங்கே நான் சிறந்தவன், நான் சிறந்த வைஷ்ணவன், இவன் பக்தி சார்ந்து நம்ம தற்பெருமை அப்படி பேசிட்டோம்னா அது தற்பெருமை. என்ன மாதிரி சிறந்த பக்தின்னு யாரும் இல்லை, அது தற்பெருமை. என்னை விட பெரிய அறிவாளி யாரும் கிடையாது, என்னை விட அழகானவன் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா அது எல்லாம் தற்பெருமை. ஏன்னா அது கிடையாது, அது உண்மை கிடையாது. இந்த பௌத்திக உலகத்திலே உங்களை விட சிறந்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை விட பலசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பகவான் இருக்கிறார். எல்லா அறிவும், எல்லா அழகும், எல்லா பலமும் எல்லாமே பூரணமாக கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அவரை மிஞ்சினவர் யாருமே கிடையாது. அதனால தான் அவர் அசம ஊர்தவா, அவருக்கு சமமாவோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. ஸோ இந்த புரிதல் இருக்கும் பட்சத்தில் அது நித்தியத்தின் பார்வைன்னு சொல்லப்படுது.
அந்த நித்தியத்தின் பார்வையோடு பார்க்கும்போது இந்த உலகம் வேறாக தெரியும். ஒரு சாதாரண கருமையாக பார்க்கும்போது இந்த உலகம் நான் அனுபவிக்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்கிறார் அப்படி பார்க்குறான். ஆனால் நித்தியத்தின் பார்வை உடையவனுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படி தெரியுது? இது ஒரு சிறைச்சாலை. நித்தியமான ஆன்மீக உலகத்தில் இங்கே இருக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு அதிகமான ஜீவாத்மாக்கள் நித்திய ஆனந்தத்தோட அறிவுபூர்வமான ஆனந்தமயமான வாழ்க்கை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நம்ம செய்த தவறுக்காக நம்ம இங்கே தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இப்போ இந்த ஊர் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் சிறைக்குள்ளே சில குற்றவாளிகள் இருக்காங்க. இப்போ அந்த குற்றவாளி இந்த சில பேரில் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். அவனே ஒரு பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். அவனால் வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கான். அவனுக்கு சுதந்திரமே கிடையாது. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த உலகத்தில் நான் சிறந்தவன், நான் அப்படி, நான் இப்படி, நான் பெரிய சாதனை புரிஞ்சிருக்கேன், நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறது அறியாமையை காட்டுது. ஒருத்தன் இந்த உலகத்தில் எவ்வளவு அறியாமையில் இருக்கான்றது காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். நித்தியத்தின் பார்வை இருக்கும்போது அவனுக்கு தெரியும், ஓகே இது துன்பமயமான இடம், இங்கே எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறதுக்கு முயற்சிக்கணும். இப்போ அதுக்கான ஒரே வழி பக்தி. பக்தி அப்படின்னா பகவத் கதா கேட்கணும், ஹரிநாம ஜபம் பண்ணணும், பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கணும், கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடணும். ஸோ இப்படி பக்தி சார்ந்த விஷயங்களில் மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக்கணும். மற்றதை எல்லாமே ஒதுக்கி வச்சிடணும். மற்றதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாதது, மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். எனக்கு இந்த சரீரம் இருக்குன்றதுனால இந்த சரீர சம்பந்தமான விஷயங்களில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா அது முடிவு வராத விஷயம். ஏன்னா அது ஆத்மாவை திருப்திப்படுத்தாது, சந்தோஷப்படுத்தாது. ஆத்ம திருப்தின்றது பக்தி தொண்டில் ஈடுபடும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த புரிதலோடு இருக்கிறது தான் உண்மையிலே நித்தியத்தின் பார்வை. அந்த நித்தியத்தின் பார்வை நமக்கு இருக்கணும்னு சொல்லி இங்கே நமக்கு புரிய வைக்கப்படுது. அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எங்கு நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றதோ அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. பொருளுரை: நீர், மண், மலம் மற்றும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது. இருப்பினும் அது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே உயிர்வாளி பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் தனது நுண்ணிய தன்மையினால் அவற்றிலிருந்து தனித்து விளங்குகின்றான். எனவே ஆத்மா இவ்வுடலின் தொடர்பில் இருப்பது எவ்வாறு என்பதையும் உடல் அழிவுற்ற பின்னர் அவன் எங்கு வெளியில் உள்ளான் என்பதையும் ஜட கண்களால் காண்பது சாத்தியமல்ல. ஜட விஞ்ஞானத்தில் இதை ஆய்ந்தறிய யாராலும் முடியாது. மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆத்ம ஞானம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதோட புரிதல் எவ்வளோ அவசியமானது என்பதை இங்கே சொல்லப்படுது. எப்படி ஆத்மா இங்கே பொருளுரையில் மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எங்கும் நிறைந்திருந்தாலும்
தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதருடன் கலக்காமல் இருக்கின்றது. ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது எதோடும் கலக்கிறது கிடையாது. அதுபோலவே பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஏன்னா இது வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. ஆத்மா ஆன்மீகமானது, ஆத்மா நித்தியமானது. ஆனால் இந்த உடல் அப்படி கிடையாது. உடல் பௌத்திகமானது, உடல் தற்காலிகமானது, உடல் உணர்வற்றது. இப்படி எல்லாமே மாறுபட்ட வெவ்வேறு ரெண்டு குணங்களை உடைய விஷயங்கள் இப்படி ஒன்றாக கலக்க முடியும். ஸோ ஆத்மா இந்த உடலில் இருக்குது, ஆனால் இந்த உடலோட கலக்கிறது கிடையாது, இந்த உடலோட ஒன்றாக ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் ஆத்மா இந்த பௌத்திகமான செயல்கள் எதுக்கும் பொறுப்பேற்பது கிடையாது. அது இந்த சரீரத்தினுடைய ஒரு உந்துதல்னால, சரீரத்தினுடைய திருப்திக்காக அது கட்டாயப்படுத்துறதுனால தான் அது இயங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த நித்தியத்தின் பார்வையுடைய ஒருத்தர் என்ன பார்க்குறார்? ஆத்மா வேறு உடல் வேறு அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த அடிப்படை புரிதலே கிடையாது. ஆத்மானு ஒன்று இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது, அதுதான் நம்ம அப்படின்ற புரிதல் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது? போங்க, இப்படி இந்த ரோட்டுக்கு போங்க, நிறுத்துங்க, ஒருத்தராக நிறுத்தி கேட்டு பாருங்கள், நீங்கள் யார், எவ்வளவு வேறு ஆத்மா இருக்குன்ற அறிவோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் 2 பேர் சொன்னாலே ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான், இல்லையா? இப்போ இந்த உலகம் முழுக்க அறியாமை நிரம்பிய உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உண்மையான அறிவாளி இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். சீக்கிரமாக வெளியேறு, ஓடிடு. நம்முடைய இயற்கையான நிலை, நம்முடைய ஸ்வரூப நிலை ஆன்மீக உலகத்தில் பகவானோடு நித்தியமாக இருக்கக்கூடிய ஆனந்தமயமான வாழ்க்கை அப்படின்னும் போது, அப்போ ஏன் நம்ம இங்கே இருக்கணும்? அங்கே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது தானே புத்திசாலித்தனம், அதுதானே சிறந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, இல்லையா? ஏன் எப்படி அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசை இருக்குது? எல்லாரும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம்? ஒருத்தரும் ஏன் நான் கொஞ்சம் துக்கப்பட்ட பரவாயில்லையே அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டு கேட்டிருப்பீங்களா? எல்லாரும் ஏன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷப்படவே ஆசைப்படுறாங்க. நான் கொஞ்சம் மாறுதலாக, நான் கொஞ்சம் துக்கப்பட ஆசைப்படுறேங்க அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா ஆத்மா இயற்கையிலேயே ஆனந்தமயமானது. ஆனந்தமயோ வியாசா, ஆத்மாவுக்கு துக்கம் கிடையாது. அதனால் ஆத்மா துன்பப்பட விரும்புறது கிடையாது. ஆத்மா ஆனந்தமயமானது, ஆனந்தத்தால் ஆனது. அதனால தான் நம்ம எப்போதுமே சந்தோஷத்தை நாடுறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது எங்கே எப்படி அடையணுன்றது தெரியல. எங்கே ஒரு விஷயத்தை தொலைச்சோமோ அது அங்கே போய் தேடினா தான் அது நமக்கு அது கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கெங்கேயோ தேடினாலும், உலகம் முழுக்க தேடினாலும் அது கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளும் நம்முடைய ஸ்வரூப நிலையிலிருந்து மாறுபட்டு வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு நம்ம சந்தோஷத்தை அடையிறதுக்கு முயற்சிக்கிறோம். சிவபிரபார் அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார். ரொம்ப இதை விட சிறப்பாக எளிதாக நமக்கு புரிய வைக்க முடியாது. மீன் தண்ணீரில் வாழக்கூடிய உயிர்வாளி, இல்லையா? ஒரு நீரினம். தண்ணியில் இருந்து அந்த மீனை எடுத்து தரையில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு துடிக்கும், அதுக்கப்புறம்
செத்து போயிடும். இப்போ அந்த துடிச்சுட்டு இருக்கிற அந்த மீன்கிட்ட அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாரும் பணம்னு ஓடுறாங்க. ஒருவேளை இந்த மீனுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்தா சந்தோஷமாக இருக்குமோ? 5 லட்சம் கொடுக்குறேன், இல்லை 1 கோடி வேணா கொடுக்குறேன், மீன் சந்தோஷம் அடையுமா? என்னங்க 1 கோடி கொடுத்தா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என்ன ஒரு மீன் சந்தோஷப்படாதா? அசாந்த பிரபு 1 கோடி கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டீங்க? சிரிப்பு பாருங்க. ஏன் ஒரு மீன் சந்தோஷப்படாதா? நல்ல வேலை கொடுக்கலாமே, கலெக்டர் வேலை, மந்திரி ஆக்கிடலாம், எம்எல்ஏ ஆக்கிடலாம், என்ன பதவி வேணால் கொடுத்துடலாம். நல்லா தங்கத்தில் வளையல் மோதிரம் எல்லாம் இருக்கிறது, சிறந்த ஆபரணங்கள்லாம், பெஸ்ட் டிசைன். இல்லை இது டெக்னாலஜி, பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள், ஆண்ட்ராய்டெலாம் வேணாம், பெஸ்ட் ஃபோன் கொடுங்க. சந்தோஷம் அடையுமா அந்த மீன்? பணமும் சந்தோஷப்படுத்தாது, ஃபோனு சந்தோஷப்படுத்தாது, வீடு, கார், பங்களா எதுவுமே சந்தோஷப்படுத்தாது. ஏன்னா அந்த மீன் அதோட சொரூப நிலையில் இல்லை, அதோட இயற்கையான நிலையில் இல்லை. யார் அந்த மீன்? நாம தான். மீனை உமையாக வச்சு நமக்கு நம்மளை பற்றின கதை சொல்லிகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட பணம் இருக்கா? மக்கள்கிட்ட காரு, வீடு, பங்களா, வேலை, பதவி எல்லாம் இருக்கா? மேபி 1-2 பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்துட்டு தானே இருக்கு. உள்ளே இருக்கிற எல்லாருக்குமா வேலை இல்லை? உள்ளே இருக்கிற எல்லாருக்குமா வீடு இல்லை? இவ்வளோ பெரிய வீடெல்லாம் இப்போ யார் வச்சுருக்காங்க? எல்லா மக்களுக்கு சொந்தமானது தானே. ஒருத்தர் 10 வீடு, 12 வீடெலாம், 20 வீடு, 100 வீடெலாம் வச்சுருக்காங்களே. இல்லையா? அப்போ இவங்களில் யார் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லுங்கள்? ஏன் சந்தோஷமாக இல்லை? ஏன்னா இவங்க யாரும் அவங்களுடைய ஸ்வரூப நிலையில் இல்லை. இவங்க எல்லாருமே தண்ணியிலிருந்து தரையில் போட்டு அந்த மீன் மாதிரி தான். ஆனால் அந்த மீனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே வழி, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். சிம்பிள் வேலை, மீனை தூக்கி திருப்பி தண்ணியில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயந்தான். அதை தவிர நீங்கள் வேறு என்ன செஞ்சாலும் அந்த மீனை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது. எக்ஸாக்டாக அதுதான் நம்முடைய நிலை. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்ம சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு, அப்படின்னு விருப்பப்பட்டு நம்ம என்ன வேணால் செய்யலாம். எவ்வளோ பெரிய சாதனை வேணால் நீங்கள் பண்ணுங்கள், ஆத்ம சந்தோஷம் கிடையாது. விரக்தி தான் இருக்கும், வெறுத்ததாக போகணும். எவ்வளவோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாதிச்சு என்னங்க இருக்குது பேசி பார்த்துருக்கீங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா விரக்தி தான் இருக்கும். காரணம் ஆத்மா திருப்தி கிடையாது, ஆத்ம சந்தோஷம் கிடையாது. ஸோ ஆத்மா ஆன்மீகமானது, ஆத்மா
நித்தியமானது, ஆத்மா அழிவு இல்லாதது. ஸோ அது மாதிரி நித்தியமான அழிவில்லாத ஆனந்தமயமான ஒரு இடம் வேணும் ஆத்மா உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறதுக்கு. தற்காலிகமான அழிவிற்கு உட்பட்ட பௌத்திகமான இந்த உலகத்தில் அது சாத்தியமில்லை. அவ்வளோதான், சிம்பிள். இந்த புரிதல் இருக்கும்போது அந்த நித்தியத்தின் பார்வைன்னு சொல்லப்படுது. இப்போது இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது முற்றிலும் மாறுபட்டு நமக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய். ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்காது? கருத்துக்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள்? எஸ் பிரதீப், சொல்லுங்க. ஆத்மா வந்து ஆனந்தம், ஆத்மாவுக்கு வந்து துக்கம் இல்லை, சுகம் இல்லை. இப்போ எதுக்கு நம்ம சொல்லுவோம் ஆத்ம சந்தோஷம் வேணும்னு சொல்லி எதுக்கு தேவைப்படுது? ஆத்ம சந்தோஷம் எதுக்கு தேவைப்படுது? ஆத்ம சந்தோஷம் ஏன்னா இப்போ நம்ம இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறதுனால நம்ம சந்தோஷப்படணும்னு என்ன பண்ணுறோம்? இந்த உடலை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் அது உடலை திருப்திப்படுத்துறதுக்கு பதிலாக உடல் திருப்தி அடையாது. ஏன்னா உடல் பௌத்திகமானது. அப்போ என்ன ஆகிறது? நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நம்மளை மேலும் மேலும் இந்த உலகத்தில் துன்பப்படுத்துது. இந்த பௌத்திக உலகத்தில் துன்பத்துக்கு ஆளாக்குறது. ஏன்னா நான் இந்த உடலோட என்ன ரொம்ப நெருக்கி அடையாளப்படுத்திட்டேன். இந்த உடலோட இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சில பிரபார ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. காரோட உரிமையாளர் அல்லது ஓட்டுநர். இந்த உடல் அந்த காரோட, அந்த கார் ஓட்டுநர் அந்த ஆத்மாவோட ஒப்பிடப்படுது. இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, வேறொரு வாகனத்தில், ஒரு ஆட்டோவிலையோ அல்லது வேற ஒரு வாகனத்தில் வந்து ஒருத்தர் உங்கள் வண்டியை இடிச்சிடுறார். என்ன சொல்கிறோம்? அவர் வந்து என்னை இடிச்சிட்டார், ஆட்டோக்காரர் வந்து என்னை இடிச்சிட்டார் அப்படின்றோம். ஆட்டோக்காரர் என்னை இடிக்கவே கிடையாது, உண்மை அதுதான். ஆட்டோ என் வண்டியை இடிச்சுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம இந்த வண்டியோடு அடையாளப்படுத்திக்கிறோம், நம்ம காரோடு அடையாளப்படுத்திக்கிறோம், அவரை அந்த ஆட்டோவோடு அடையாளப்படுத்துகிறோம். ஆட்டோக்காரர் என்னை இடிச்சிட்டாருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆட்டோக்காரர் என்னை தொடக்கூட கிடையாது, எனக்கு ஒன்றும் ஆகவும் இல்லை உண்மையிலேயே. ஆனால் ஆட்டோ என் வண்டியை இடிச்சுது, பழுதானது என் வண்டிக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா? ஆனால் நம்ம என்ன உணர்கிறோம்? என்ன இடிச்சிட்டாரு. அப்படி தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஏன்னா இந்த வண்டி மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று, இது ஏன் வண்டி அப்படின்னு நான் நினச்சி இந்த வண்டி மீது நான் வச்சுக்கக்கூடிய அந்த பற்றுதலின் காரணமாக இந்த வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது எனக்கே ஆனதாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு மேலே மேலே துன்பம் தான் வருது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த உடலுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லை, ஆனால் மாறாக துன்பப்படுத்துறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த விரல் இருக்குது, இந்த விரலை நான் சந்தோஷப்படுத்தணுன்னா என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமாக ஒரு பட்டு துணியை சுற்றி அழகு பார்க்கலாம், தங்க மோதிரத்தை போட்டு அழகு பார்க்கலாம், நெயில் பாலிஷ் போடலாம், நல்லா அழகாக விதவிதமாக நகத்தை வளர்த்து டிசைனாக கட் பண்ணி ஒரு 5 ஐட்டம் 6 ஐட்டம் மேக்ஸிமம் சொல்லலாமா? இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து உங்களால் இந்த விரலை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும்? அது கூட உண்மையிலேயே இந்த விரலை சந்தோஷப்படுத்துறதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம மைண்ட் அப்படி நினைக்குது இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு. ஆனால் இந்த விரலை துன்பப்படுத்துறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது சொல்லட்டுமா? ட்ரை பண்ணுறீங்களா?
யாருக்காவது விருப்பம் என்ன வாங்க. ஊசி வச்சு குத்தலாமா, சுத்தியை வச்சு நசுக்கலாமா, நகத்தை பிடுங்கலாமா, இப்படி சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம். 1000 வழி இருக்குது துன்பத்தை கொடுக்கறதுக்கு. ஸோ அப்போ இதுதான் இந்த உலகத்தோட இயற்கை. இதுதான் இப்படிப்பட்ட உலகம்தான் இது. ஸோ நான் இந்த உடலோடு என்னை அடையாளப்படுத்திக்கும் போது அப்போ இந்த உடலுக்கு வரக்கூடிய எல்லாமே எனக்கு வர்றதா நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால் எனக்கு சந்தோஷம் தேவைப்படுது. நான் உண்மையிலேயே ஆத்ம சந்தோஷத்தை விரும்புகிறேன். ஆனால் நான் இங்கே இந்த சரீரத்தோட அடையாளப்படுத்தி இந்த சரீரத்துக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரதா நான் நினச்சிட்ருக்கேன். உண்மையிலே ஆத்மாவுக்கு துன்பம் கிடையாது. ஆத்மாவுக்கு துன்பம்னா என்னென்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த உடல் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பற்று, நான் இந்த உடலோடு கொண்டு இருக்கக்கூடிய இந்த உறவின் காரணமாக எனக்கு இது மீதான அந்த பற்று வளர்ந்துருச்சு. இப்போ உண்மையிலேயே இவங்க என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய மகள், அதே என்னுடைய மகன் அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னா இது என்ன காரணம்? உண்மையிலேயே ஆத்மாவில் உறவுகள் இருக்குது. ஒரே உறவு தான், அது கிருஷ்ணர் நம்முடைய எஜமானர், நம்ம எல்லாம் அவருடைய சேவகன் அப்படின்றது. மற்றபடி எல்லாரும் ஒன்று தான். அது ஏன் இந்த ஆத்மா மட்டும் என்னுடைய மனைவி, இந்த ஆத்மா மட்டும் என்னுடைய மகள் அப்படின்ற அந்த உணர்வு? ஏன்னா இந்த சரீரம் சம்பந்தம் இருக்குது. இந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்வாளிகள் இருக்காங்களே, எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. ஏன் எல்லா பொண்ணுங்களும் ஏன் பொண்ணுன்ற உணர்வு அவருக்கு வரல? புரியுறதா? ஏன்னா இந்த சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால இது என்னுடையது, நான் அப்படின்ற இந்த அடையாளம் இது. அதனால தான் இது சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, இது உபாதி. உபாதி அப்படின்னா இதை நம்ம இதிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு விஷயம், இதை தவிர்க்க வேண்டிய இது. இந்த அடையாளத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம உண்மையான அடையாளத்துக்கு நம்ம மாறணும். அதுதான் ஆத்மா அப்படின்றது, அதுதான் தன்னை உணர்தல் அப்படின்றது. ஸோ அதுக்கான பயிற்சி தான் நம்ம இங்கே செய்கிறோம். கிருஷ்ணருடைய உபதேசங்களை கேட்கறது மூலமாக ஆத்மா வேறு உடல் வேறு அப்படின்ற அந்த விஷயத்தை திரும்ப 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 கேட்டு 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 இந்த ஆத்மாவுக்கான செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது மூலமாக ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுறோன்னா அது இந்த சரீரத்துக்கான வேலை கிடையாது, அது ஆத்மாவுக்கான செயல். ஹரிக்கு தான் கேட்குறோம் அப்படின்னா அது ஆத்மாவுக்கான செயல். நம்ம கிருஷ்ணா பிரசாதம் சாப்பிட்றோன்னா அது ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். இதெல்லாமே ஆத்மாவையும் கிருஷ்ணரையும் சம்பந்தப்படுத்துறதுக்கான செயல்கள் அப்படின்றதுனால இதில் தொடர்ந்து ஈடுபட 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 என்ன ஆகுறது? இந்த செயல்கள் நம்மளை இந்த உடல் என்ற தளத்திலிருந்து மேம்படுத்தி கொண்டு வருது. நம்மளை இந்த உடலுக்கு மேம்பட்ட நிலையில், நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டேன், நான் இந்த உடலில் தான் இருக்கேன், ஆனால் நான் இந்த உடல்லிருந்து விலகி இருந்து இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது. நான் என்னுடைய செயல்களை செயல்பட முடிகிறது. ஸோ அவன் தான் உண்மையான ஞானம் உள்ளவன். வித்யா வினய சம்பந்தே பிரம்மணி கவிகஸ்தனி சுனி சைவ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷனா. அப்படி உண்மையான ஞானமுள்ள ஒருத்தன் இந்த உலகத்தில் எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக பார்க்குறான். எனக்கு பிடித்தவன் பிடிக்காதவன், எனக்கு நண்பன் எதிரி அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா உயிர்வாளிகளும் ஒன்று தான் அவனுடைய பார்வையில். ஏன்னா எல்லாருமே ஜீவாத்மாக்கள், எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள். அது ஒரு யானையாக இருக்கட்டும், ஒரு சண்டாளனாக இருக்கட்டும், ஒரு கட்டறிந்த பிராமணனாக இருக்கட்டும், அல்லது ஒரு வேறு எந்த உயிர்வாளியாக இருக்கட்டும், எல்லாமே உடல் தான் வேறு வேறு. இப்போ நம்ம உடுத்திருக்கிற, நான் போட்டிருக்கிறது காவி, அவர் போட்டிருக்கிறது வெள்ளை, நீங்கள் போட்டிருக்கிறது கிரீன், உடையோட நிறம் வேறுபட்டிருக்க ஒழிய, ஆனால் நம்ம எல்லாருமே மனிதர்கள். மனிதர் என்று பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்று, ஆனால் நம்ம உடுத்திருக்கிற உடை வெவ்வேறு நிறத்தில் இருக்குது. அது மாதிரி தான் எல்லா ஜீவாத்மாக்களை ஒன்று, அவங்களுடைய இந்த உடல் என்ற உடை வேறுபட்டு இருக்கு, அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணன்.
மாற்றங்கள் நம்ம உணர முடியும். எஸ், அதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சி செய்கிறோம். எவ்வளோ நம்ம இந்த வழிமுறையை தீவிரமாக பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உணர்வு மேம்பட்டு வரதை நம்ம உணர முடியும். பிரத்யக்ஷாபகமம் தர்மியம், கிருஷ்ணர் பகவத்கீதா 9வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தை சொல்ல, பிரத்யக்ஷாபகமம் தர்மியம், பிரத்யக்ஷமாக நம்மளே அதை உணரலாம், இன்னொருத்தரை நமக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ணன்.